Digital center of a man, not just a name or a புரட்சி, a marketing flame. From Tamil Nadu to the world stage, 10 Laksham Dreams is here. Hello everyone, good evening. Welcome to day 26 of 50 days advanced AI powered digital marketing course in Tamil. So day 25 la we saw Google My Business and local SEO. So எப்படி Google My Business account create பண்ணனும், அதை எப்படி optimize பண்ணனும்னு பார்த்தோம். அது எத்தனை பேர் practice பண்ணிருந்தீங்க? Type 1 if you practiced Google My Business and local SEO. Oh my god. சொல்லுங்க. நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணிக்கனால நம்ம அப்படி பண்ணுங்க சார். Fine. How about others? கிரியேட் பண்ணியிருந்தேங்க, ஆனா மறுபடியும் ஆப்டிமைஸ் கொஞ்சம் பண்ணேன். சூப்பர். ஓகே. இருங்க. So today we are going to see about SEO. SEO னா என்னன்னு ரொம்ப டீடைல்டா பார்க்கலாம். Just a moment. ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? எஸ் சார். Perfect. Okay. So first of all, SEO அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஓகே. ஸோ கூகுளுங்கிறது ஒரு சர்ச் இன்ஜின், யாஹூங்கிறது ஒரு சர்ச் இன்ஜின். சர்ச் இன்ஜின்ல உங்களோட பிஸ்னஸ் பற்றி தேடும் போது நீங்கள் டாப்ல வரணும். அதுக்கு பேர் தான் எஸ்இஓங்க. எஸ்இஓனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். பெனிஃபிட்ஸ் ஆஃப் எஸ்இஓ, இந்த எஸ்இஓ பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா, எஸ்இஓ டார்கெட்ஸ் குவாலிட்டி டிராஃபிக். தேர் இஸ் ஆல்வேஸ் குவான்டிட்டி வர்சஸ் குவாலிட்டி. எப்பவுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்துட்டு சில நம்பர் ஆஃப் பீப்புள் பர்ச்சேஸ் பண்ணுறது பெருசு இல்லை. 10 பேர் வந்தாலும் அதில் வந்து ஒரு 5-6 பேர் பர்ச்சேஸ் பண்ணால் அதுவே நல்ல விஷயம்தான். எஸ்இஓ 2 விதமாக பண்ணுவாங்க. இப்போ எப்படி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கும், நிறைய லைக்ஸ் இருக்கும், பட் சேல்ஸே நடக்காது. நடந்தாலும் பெரிய அளவில் நடக்காது. வேற இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வெறும் 1000 கணக்கில் தான் வியூஸ் இருக்கும், 100 கணக்கில் தான் இருக்கும், பட் அதுக்கு சேல்ஸ் நடக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் குவான்டிட்டி வர்சஸ் குவாலிட்டி. எஸ்சிஓல வந்து எப்போவுமே குவாலிட்டி டிராஃபிக்கை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும், சரிங்களா? யூ டோன்ட் நீட் டு பே ஃபார் ஆட்ஸ் இன் எஸ்சிஓ. இப்போ கூகுளில் நீங்கள் ரேங்க் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு பே மணி. நீங்கள் பாருங்க, இதே கீவேர்டே எடுத்துக்கிறேன், எஸ்சிஓ எக்ஸ்பர்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்காக பண்ணுறேன், இது நான் ஆப்டிமைஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. I'll check. Just give me some time. Okay. SEO expert in Tamil Nadu. ஒன்று இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக நீங்கள் தேடினா வரணும், இதுதான் விஷயம். இப்போ வைப் கோடிங் எக்ஸ்பர்ட் இன் சென்னை அப்படின்னு போட்டால் மை வெப்சைட் ஷுட் ரேங்க் ஆன் டாப். இதே நீங்கள் 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, இந்த மாதிரி கீவேர்ட் போட்டால் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் கூகுளில் ஆட் ரன் பண்ணலாம், கரெக்டா? அது நீங்கள் கூகுளுக்கு பே பண்ணணும். வேற எஸ்இஓ பண்ணும்போது யூ டோன்ட் நீட் டு பே எனி அமௌண்ட்டுங்க, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. கான்செப்ட் புரியுதா? எஸ்இஓ வந்து பார்க்கும்போது குவாலிட்டி டிராஃபிக் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ யாராவது வந்து கூகுளில் பெஸ்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது உங்கள் வெப்சைட் ரேங்க் ஆகுதுன்னா பீப்புள் என்ன நினைப்பாங்க, கூகுளே இதை நமக்கு சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு நினைப்பாங்க, கரெக்டா? எவ்ரிபடி ரைட்? ஸோ திஸ் இஸ் எஸ்இஓவோட பவர். மக்களை பொறுத்த வரைக்கும் சரி எனக்கு கூகுளே சொல்லிடுச்சு,
யோசிச்சு பாருங்க, சாட் ஜிபிடியில் கேட்கும்போது சாட் ஜிபிடி அவங்க பிஸ்னஸ் சஜஸ்ட் பண்ணா வாட் பீப்புள் வில் திங்க். சாட் ஜிபிடி வந்து பெரிய அளவில் எல்லாரும் பார்க்குறாங்க கடவுள் மாதிரி. கரெக்டாக சாட் ஜிபிடியே சொல்லிடுச்சா, கூகுளே சொல்லிடுச்சா, அப்போ டெஃபினட்டாக இது குவாலிட்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஃபர்ஸ்ட் கருத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் எஸ்இஓ பண்ணும்போது நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கூகுளில் ஆட் ரன் பண்ணும்போது யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட். ஃபைன். ஸோ எஸ்இஓ கெட் மோர் கிளிக்ஸ் தென் பெய்ட் ஆட்ஸ். பெய்ட் ஆடை விட எஸ்இஓக்கு நிறைய கிளிக்ஸ் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் பேஜில் ரேங்க் ஆகிட்டிங்கன்னா சொல்லவே வேணாம், யூ வில் கெட் ரிசல்ட்ஸ். உங்கள் ஆடியன்ஸ் வந்து உங்கள் பிராண்டை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஓப்பனாக சொல்ல போனால் இப்போ கூகுளில் போய் நான் எஸ்இஓ எக்ஸ்பர்ட் இன் தமிழ்நாடுன்னு போடும்போது என் ப்ரொஃபைல் வருது அப்படின்னா தென் பீப்புள் வில் ட்ரஸ்ட் ஐ எம் அன் எஸ்இஓ எக்ஸ்பர்ட். இல்லை வைப் கோடிங் எக்ஸ்பர்ட் இன் தமிழ்நாடு, வைப் கோடிங் எக்ஸ்பர்ட் இன் இந்தியா, பெஸ்ட் வைப் கோடிங் எக்ஸ்பர்ட் இன் இந்தியான்னு போடும்போது டிஜிட்டல் சரவணன் வருதுன்னா ஆப்வியஸ்லி தே வில் ட்ரஸ்ட் மீ. எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ நீங்கள் எல்லா கீவேர்டுக்கும் ரேங்க் ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எதெல்லாம் பிஸ்னஸ் வருமோ அந்த கீவேர்டுக்கு ரேங்க் பண்ண வேண்டியது அவசியம். இப்போ பெஸ்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ் தமிழுக்கு நான் ரேங்க் ஆக வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த 50 days கோர்ஸுக்கான ரிலேட்டட் கீவேர்டுக்கு ரேங்க் ஆக வேண்டியது முக்கியம். இதுல இருந்து ஐ எம் கெட்டிங் கன்வர்ஷன்ஸ். அடுத்து கன்வர்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் தான் பேசிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ட்ரோடக்ஷன். ஸோ எஸ்இஓனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் இன்க்ரீசிங் த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் டிராஃபிக். உங்கள் வெப்சைட் போகிற ஆடியன்ஸையும் குவான்டிட்டியும் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்க வேண்டிய சில முக்கியமான வார்த்தைகள். எஸ்இஓனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், ரொம்ப சிம்பிள். இதான் எஸ்இஓவோட அப்ரிவேஷன். எஸ்சிஆர்பினா சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ். இப்போ கூகுளுங்கிறது ஒரு சர்ச் இன்ஜின், கரெக்டா? யாஹூங்கிறது ஒரு சர்ச் இன்ஜின். அந்த சர்ச் இன்ஜின்ல போயிட்டு ஒரு விஷயத்த சர்ச் பண்றீங்க, ஏதாச்சும் ஒரு கீவேர்டை போடுறீங்க, உடனே ஒரு ரிசல்ட்ஸ் வருதா, ஒரு பேஜ் வருதுல்ல, அதான் செர்ப், சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ். டைப் 2 if it is clear. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லேண்டிங் பேஜ். உங்க ஆடை கிளிக் பண்ணோன்னே யூசர் எங்கே போகிறாங்களோ அதான் லேண்டிங் பேஜ். முக்கியமான வேர்டு கீவேர்டு. கீவேர்ட்னா என்னன்னா உங்க பிஸ்னஸ் ரிலேட்டடா ஹெச்ஏ ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் ஆன்லைன் அப்படின்னு போட்டால் நீங்கள் ரேங்க் ஆகணும். வேதிக் மேக்ஸ் டியூட்டர், பெஸ்ட் வேதிக் மேக்ஸ் எக்ஸ்பர்ட் இன் இந்தியா, இன் தமிழ், இப்படிலாம் சர்ச் பண்ணுறாங்கல்ல, இதுக்கு பேர் தான் நம்ம கீவேர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன். உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்னெல்லாம் சர்ச் பண்ணுறாங்களோ தட் இஸ் கால்ட் அஸ் கீவேர்ட்ஸ். காட் இட்? அடுத்து கிராலிங், இண்டெக்ஸிங், ரொம்ப 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கிராலிங்னா இன்டர்நெட்ல இருக்க கான்டென்ட்டை ஃபைன் பண்ணி கொண்டு வரும். நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு கீவேர்ட் சொல்லுங்க. அதான் SaaS MVP டெவலப்பர் சென்னை எப்படின்னு தேடுறேன். தேடும்போது இதான் கீவேர்டு, கரெக்டா? இந்த வார்த்தைக்கு பேரு கீவேர்டு. இந்த வார்த்தையை என்டர் பண்ணும்போது லோட் ஆகுதுல்ல, அந்த லோடிங் டைமுக்கு பேரு தான் கிராலிங். ஸோ ஒவ்வொரு சிஸ்டம்லையும் ஒவ்வொரு ஸ்பைடர்னு ஒன்று இருக்கும். கூகுள் கிரியேட் பண்ண ஒரு ப்ரோக்ராம். அந்த ஸ்பைடர் இந்த கீவேர்டை எடுத்துட்டு போயிட்டு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணிட்டு அது ரிலேட்டடான விஷயத்த டிஸ்பிளே பண்ணும். இந்த கீவேர்டை பிக்கப் பண்ணிட்டு போய் சர்ச் பண்ணதில்ல இன்டர்நெட்ல, இந்த ப்ராசஸ் பேர் தாங்க கிராலிங். ஸோ கிராலிங் அப்படின்னா நீங்க என்ன கீவேர்ட் டைப் பண்ணிருக்கீங்களோ அந்த கீவேர்ட் ரிலேட்டடா இன்டர்நெட்ல என்னென்ன இருக்குன்னு தேடும். அந்த தேடுற ப்ராசஸ் பேர் தான் கிராலிங். இண்டெக்ஸிங்னா அந்த கண்டுபிடிச்ச கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணதில்ல, that is called indexing. So crawling means finding content from the internet. Indexing means storing the content in database and displaying the results. So first time ஒரு வெப்சைட் நீங்க ஓபன் பண்ணும்போது டைம் எடுத்து லோட் ஆகும். செகண்ட் டைம் அந்த வெப்சைட் ஓபன் பண்ணும்போது குயிக்கா லோட் ஆகும். ஸோ ஏன்னா ஆல்ரெடி உங்களோட குக்கீஸ்ல அதை ஸ்டோர் பண்ணிடும். ஸோ crawling indexingனா என்னன்னு புரிஞ்சுதா? திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன். எவ்ரிடே இன்டர்நெட்ல வந்து பில்லியன்ஸ் ஆஃப் வெப் பேஜஸ் இருக்குங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கில் வெப்சைட் உருவாகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு வெப்சைட், இது ஒரு வெப்சைட், இது ஒரு வெப்சைட். இந்த ஸ்பைடர் பூச்சி மாதிரி இருக்குல்ல, இது வந்து விஷுவலைசேஷனுக்காக போட்டிருக்குது. இந்த ஸ்பைடருங்கிறது கூகுளோட ஒரு ப்ரோக்ராம். ஸோ ஒவ்வொரு கூகுள் ப்ரௌசர்லையும் இந்த மாதிரி நிறைய ஸ்பைடர்ஸ் இருக்கும்.
கஸ்டமர் என்ன சர்ச் பண்றாங்களையோ இந்த ஸ்பைடர் அந்த வார்த்தையை எடுத்துக்கும். எடுத்துட்டு போயிட்டு இன்டர்நெட்ல தேடும். சரவணன் இப்படி சர்ச் பண்ணியிருக்காது, இந்த சிஸ்டம்ல இருந்து இப்படி கீவேர்டு வந்திருக்கு, இந்த கீவேர்டு ரிலேட்டடா இன்டர்நெட்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கும். பார்த்துட்டு அதை உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் கிராலிங். ஃபைன். ஸோ இன்டர்நெட்ல தேடி ரிலேட்டடா என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கும். ஸோ இண்டெக்ஸிங்னா அந்த கண்டுபிடிச்ச கண்டென்ட் இருக்குல்ல, அந்த கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ இப்போ கிராலிங் இண்டெக்ஸிங்னா புரிஞ்சுதா? டைப் எஸ் இஃப் இட் இஸ் கிளியர். டவுட் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். யா எஸ் சூப்பர். ஸோ இப்போ ஹவு டு ஃபைண்ட் யுவர் வெப்சைட். இப்போ உங்கள்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்கு, இந்த வெப்சைட் வந்து கூகுளில் லைவாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன். இந்த ஃபார்முலாவை வச்சு சர்ச் பண்ணி பாருங்க. சைட் கோலன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. SITE சைட் கோலன் உங்களோட வெப்சைட் லிங்கை போடணும். இப்போ digitalsurrounding.com வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி இதை என்டர் பண்ணுங்க. ஸோ இப்போ டிஜிட்டல் சரௌண்டோட எல்லா பேஜஸும் இங்கே காட்டும். ஹோம் பேஜு, ஷாப்பிங் பேஜு, ரைட், கோர்சஸ் பேஜு. புரியுதுங்களா? ஆர் சர்வீசஸ்ஸு, செக் அவுட் பேஜ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு, கேன்சலேஷன் பாலிசி, ஹூ இஸ் டிஜிட்டல் சரௌண்டன்னு சர்ச் பண்ணால் அதுக்கு ஒரு பேஜ் எழுதியிருக்கேன். இப்போ ஹூ இஸ் டிஜிட்டல் சரௌண்டன் அப்படின்னு ஏதாவது கூகுளில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்டென்ட் நான் ஃபஸ்ட்டு வச்சிருக்கணும்ல. இப்படி வருது பாருங்க. என் ஃபோட்டோவோட வருதா? ஃபைன். இது என் வெப்சைட்ல தான் எடுத்துட்டு வருது. ஓகே. ஸோ இது மாதிரிலாம் உங்கள் பிஸ்னஸ் பற்றி கேட்கும் போது நீங்கள் காட்டணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் இட்டுங்க. ஆல் ரைட், ஃபைன். புரியுதா? நம்ம என்ன வெப்சைட் பண்ணிட்டு இருக்கோம்? லெட்ஸ் சே coyerexport.com we are doing. இந்த coyerexport.com-ஓட லிங்கை காப்பி பண்ணி சைட் கோலன் வச்சு நான் வெப்சைட் லிங்கை பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு பேஜ் கூட வரல கூகுளில். ஏன் வரல? யா, ஸோ ஏன் coyerexport.com கூகுளில் ரேங்கே ஆகலை? கண்டென்ட் எதுவும் போடி என்னங்க? கண்டென்ட் நம்ம கீவேர்ட் சர்ச் இது பண்றோமா, கண்டென்ட் எதுவுமே போடாதான். நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, வெப்சைட் எப்பவுமே டெவலப் பண்ணும்போது நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், எவ்ரிபடி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணும்போது இந்த வேர்ட் ப்ரெஸ் செட்டிங்ஸ்ல போய் எனக்கு நான் பண்ணேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பட் மறந்துருப்பீங்க. ரீடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு செட்டிங்ஸ்குள்ள. டிஸ்கரேஜ் சர்ச் இன்ஜின் ஃப்ரம் இண்டெக்ஸிங் சைட் ஆன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? சர்ச் இன்ஜின்ல வரக்கூடாது அப்படின்னு நான் வாண்டடா போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இப்பதான் அந்த வெப்சைட்டை நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைன். ஸோ நம்ம வந்து வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்துருச்சுன்னா வேஸ்ட்டுங்க சர்ச் இன்ஜினில். அதனால தான் சைட்டை ப்ராப்பராக முடிக்கிற வரைக்கும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். வேற ஏதாவது வெப்சைட் சொல்லுங்க. விஷன் வித் விஷன் லான்ச் பண்ணிட்டீங்களா மேம்? சார் ஒர்க் பண்ணிட்டு தாங்க சார் இருக்கேன். நான் இது சர்ச்ல வராத மாதிரி பண்ணலைங்க சார். நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தான் நான் கேட்டேன். சர்ச்சில் வருமா தெரியுமா? சைட்டு கோலன் பாருங்க, இங்கேயும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரேன்.
.com ஃபர்ஸ்ட் வருது. .in. சைட் கோலன் இந்த யூஆர்எல் .in வருது. .inல கோர்சஸ் இருக்கு. எல்லாமே ஸ்மால்ல தான் கொடுக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தான் நம்ம பில் பண்ணிட்டீங்களே. இன்னும் கம்ப்ளீட் பண்ணலைங்க சார். அப்ப நீங்க வந்து டிஸ்கரேஜ் சர்ச் என்ஜின் கொடுத்துருக்கணும். ஓகேங்க சார், கொடுத்துருங்க சார். புரியுதா அந்த ஃபார்முலா எல்லாருக்கும்? இதை போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். சார் ரஜினி பேஜ் நீங்க சைட் வச்சிருக்கீங்களா எப்படிங்க? இது வெப்சைட் தான். ஆமா செக் பண்ணி பாருங்க சார். ஆமா நாங்க பண்ணி. இதுல என்ன ரெண்டு விஷயம் நீங்க கத்துக்கலாம் இந்த சைட் கோலன் போடும்போது. புதுசா ஒரு பேஜ் போட்டிருக்கீங்க, அந்த பேஜ் கூகுள்ல லைவா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் உங்க வெப்சைட்ல எத்தனை பேஜஸ்லாம் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆரி, அபவுட் அஸ், திம்பிள் அந்த ப்ராடக்ட் தனித்தனியா காட்டுதுங்க. ஓகே. விச் இஸ் ஃபைன் தான். வேர்ட்பிரஸ் தானே அது. ஆமாங்க ஆமா வேர்ட்பிரஸ். ஸோ வேர்ட்பிரஸ்ல பண்ணிட்டாலே ஆப்வியஸ்லி ஃபைனாக தான் காட்டும். பிரச்சனை இல்லை. பட் திஸ் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் இட். ஒருத்தவங்களுக்கு எஸ்இஓ பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வெப்சைட் வந்து கரெக்டாக கிரால் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஓகே, டன். அடுத்து ஹவ் எஸ்இஓ ஒர்க்ஸ். ரொம்ப சிம்பிள். ஒரு வெப்சைட்டோ ஆர்டிக்கலோ நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சர்ச் என்ஜின் ஸ்பைடர் அந்த ஆர்டிக்கலை எடுத்துட்டு போகும். எடுத்துட்டு வெப்சைட்ல வந்து இண்டெக்ஸ் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் பப்ளிஷ் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பிளாக் எழுதுறீங்க, எழுதினோடனே இந்த சர்ச் இன்ஜின் ஸ்பைடர் வந்து என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் ஒரு 10 ஸ்பைடர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பைடர் வில் கம் அண்ட் அனலைஸ் அபவுட் யுவர் வெப்சைட். அனலைஸ் பண்ணிட்டு ரெலவெண்ட் கேட்டகரியில் இண்டெக்ஸ் பண்ணிடும். இப்போ ஏங்கிறது ரியல் எஸ்டேட்டு, பிங்கிறது இன்டீரியர் டிசைன், சிங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த மாதிரி தனித்தனி ஃபோல்டரில் போட்டு வச்சிடும். ஸோ போட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் யூசர் சர்ச் பண்ணும்போது அந்த கரெக்டான ஃபோல்டர்ல இருந்து பிக் பண்ணி காட்டும். இதுதான் எஸ்இஓ. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வெப்சைட்டை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டா கூகுளுக்கு வந்து தெரியப்படுத்தணும், இந்த மாதிரி நான் ஒரு புது ஆர்டிக்கல் போட்டிருக்கேன், வந்து இதை எடுத்துட்டு போய் கரெக்டான ஃபோல்டரில் வெயி, இந்த ப்ராசஸ் நான் சொல்லித்தரேன். பட் இஸ் இட் கிளியர் என்ன பண்ணணும்னு? இதான் ப்ராசஸ். வெப்சைட் பப்ளிஷ் பண்ணோன்னே இந்த ஸ்பைடருக்கு வந்து உங்கள் வெப்சைட்டை படிக்கும். படிச்சுட்டு கரெக்டான ஃபோல்டரில் போட்டுட்டு யூசர் சர்ச் பண்ணும்போது அந்த கரெக்டான டேட்டாவை எடுத்து காட்டும். திஸ் இஸ் ஹவ் எஸ்இஓ ஒர்க்ஸ். மொத்தம் 3 டைப் ஆஃப் எஸ்இஓ இருக்குங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லோக்கல் எஸ்இஓ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ வெப்சைட் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் 2 தான், ஆன் பேஜ், ஆஃப் பேஜ். ஆன் பேஜ்னா உங்கள் வெப்சைட்டில் பண்ணுற டெக்னிக்கல் சேஞ்சஸ். ஆஃப் பேஜ்னா உங்கள் வெப்சைட்டுக்கு வெளியே பண்ணுற சேஞ்சஸ். அதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த எஸ்இஓவை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு நல்ல எஸ்இஓ எக்ஸ்பர்ட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் கூகுளுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுக்கு பேர் தான் அல்கோரிதம். இந்த 8 அல்கோரிதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்குள்ள போலாமா? Shall we get into algorithms? எஸ் சார். சூப்பர். அல்கோரிதம் நம்பர் 1 நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாண்டா. அல்கோரிதம் நம்பர் 1 பேரு பாண்டா. 2011 லான்ச் பண்றாங்க. இந்த பாண்டா எதை ஃபோக்கஸ் பண்ணுனா, உங்க வெப்சைட்ல டூப்ளிகேட் கான்டென்ட் இருக்கா, பிளாகியரைஸ்டு கான்டென்ட் இருக்கா, தின் கான்டென்ட் இருக்கான்னு பார்க்கும். வாட் இஸ் டூப்ளிகேட் கான்டென்ட்? இப்போ நான் வந்து இங்க பாருங்க, பெஸ்ட் வைப் கோடிங் எக்ஸ்பர்ட் இன் சென்னை. ஓகே, யூஆர்எல் பார்க்குறேன். அடுத்து பெஸ்ட் வைப் கோடிங் எக்ஸ்பர்ட் இன் இந்தியா. யூஆர்எல் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த யூஆர்எல் தெரியுதா? பெஸ்ட் வைப் கோடிங் எக்ஸ்பர்ட் இன் இந்தியா. இந்த கீவேர்டு எஸ் சார். பிளாக் எழுதியிருக்கேன். இதுவும் பெஸ்ட் வைப் கோடிங் எக்ஸ்பர்ட் இன் இந்தியாவுக்கு தான் பிளாக் எழுதியிருக்கேன். நான் கூகுளில் ரேங்க் ஆகணுங்கிறதுக்காக இன்ட்ரடக்ஷன் டு பெஸ்ட் வைப் கோடிங் எக்ஸ்பர்ட் இன் கோயம்புத்தூர்னு போட்டு இந்தியாவுக்கு பதிலாக கோயம்புத்தூரை மட்டும் மாற்றி இதே ஸ்ட்ரக்சர் உள்ள கண்டென்ட்டை 4-5 பேஜில் பேஸ்ட் பண்ணால் அதுக்கு பேர் தான் டூப்ளிகேட் கான்டென்ட். கிளியர்?
இந்த கான்டென்ட் இருக்குல்ல என்டையரா இந்த பேஜ்ல இது டிட்டோவா அடுத்த பேஜ்ல இருக்கக்கூடாது. ஸோ காப்பி தானே அதுக்கு பேரு. இதே ஸ்ட்ரக்சரு இதே வார்த்தை மாறாம இந்தியாவுக்கு பதிலாக கோயம்புத்தூர், சென்னை, சிங்கப்பூர்னு இருந்தா அது தப்பு, தவறான செயல். கரெக்டா? ஸோ தட் இஸ் கால்ட். இப்போ ரெண்டுமே ஒரே பேஜ் தான் ரேங்க் ஆகுது. பெஸ்ட் வைப் கோடிங் எக்ஸ்பர்ட் இன் இந்தியாவுக்கும் அதே பேஜ் தான் ரேங்க் ஆகுது, சென்னைக்கும் அதே பேஜ் தான் ரேங்க் ஆகுது. ஏன்னா இதே பிளாக்ல நான் சென்னைன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் 8 வாட்டி. இதுவே கோயம்புத்தூர் ஒரு 10 வாட்டி இதே பிளாக்ல மென்ஷன் பண்ணா பெஸ்ட் வைப் கோடிங் எக்ஸ்பர்ட் இன் கோயம்புத்தூருக்கு ரேங்க் ஆகும். இந்தியா எத்தனை வாட்டி மென்ஷன் பண்ணிருக்கு? 18 வாட்டி மென்ஷன் பண்ணிருக்கு. கிளியரா? இப்போ அது டூப்ளிகேட் பேஜா இல்லையா? எங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூப்ளிகேட்னா என்னன்னு தெரியுதா? எஸ் சார், எஸ் சார். ஒரே பேஜ் 2 தடவை வச்சு. இதே பேஜ் இதே கண்டென்ட் மல்டிபிள் யூஆர்எல்ல வந்தா அது டூப்ளிகேட் பேஜுங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரே யூஆர்எல்ல 2 வேர்டுக்கு சர்ச் இன்ஜின்ல வரலாம். அது ஆனா வரணும். வெப் அதான். இப்போ பெஸ்ட் வைப் கோடிங் எக்ஸ்பர்ட் இன் சென்னைன்னு ஒரு பேஜ்ல இதே கண்டென்ட்டை போடுறது, பெஸ்ட் வைப் கோடிங் எக்ஸ்பர்ட் இன் கோயம்புத்தூர்னு ஒரு பேஜை கிரியேட் பண்ணி இதே கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா தட் இஸ் கால்டு டூப்ளிகேட் கான்டென்ட். எஸ் சார். 2 காப்பி இருக்குல்ல. ஸோ அப்போ சர்ச் இன்ஜினுக்கு புரியாது எது ஒரிஜினல்னு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரூலு உங்க வெப்சைட்ல டூப்ளிகேட் கான்டென்ட் இருக்கக்கூடாது. இதான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, பிளாகியரைஸ்டு கான்டென்ட். பிளாகியரைஸ்டுனா திருடுறது. இப்போ வந்து லெட்ஸே எஸ்இஓ எக்ஸ்பர்ட் இன் சென்னைன்னு போடுறேன். இப்போ போட்ட உடனே ஒரு வெப்சைட் வருது. இங்க பாருங்க, எஸ்இஓ எக்ஸ்பர்ட் இன் தமிழ்நாடுன்னு போடுறேன். போடுறேன்னே இப்போ லெட்ஸே விஜய் எஸ்இஓ, ஃபைன், என்னது ரேங்க் ஆகுது, நோ ப்ராப்ளம். பழனிவேல் ராஜன் இந்த வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட்ல வருதுன்னு வச்சுக்கோங்க. இது பெருசாக அதில் எதுவும் எழுதலை, கண்டென்ட் கீவேர்ட் மட்டும் ஸ்டஃப் பண்ணியிருக்காரு. பார்த்தாலே தெரியுதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹியூமன் பீயிங்கா இதை எடுத்துக்கலாம். பெஸ்ட் ஆரி ஒர்க் கோர்ஸ் இன் தமிழ், இந்த கீவேர்டுக்கு ரேங்க் ஆகணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஸ்னேகா ஆர்ட் ஸ்டுடியோன்னு ஒருத்தங்க ரேங்க் ஆகுறாங்க. இப்போ இதுக்கு வந்து சார் நீங்க ரேங்க் ஆகணுமா ஆகக்கூடாதா? சென்னை ஃபேஷன் இன்ஸ்டியூட் ஆகணும் ஆகணும். பட் சென்னை தெரியலைங்க சார். மேபி இன் தமிழ்னு போட்டனால வரணும், கண்டிப்பா வரணும். நான் சென்னை கோயம்புத்தூர்லாம் போடல, நான் சிம்பிளா ஆமா, நீ தமிழ் தானே போட்டீங்க, அதனால கண்டிப்பா ரேங்க் ஆயிருக்கணும். இப்ப எனக்கு என்ன போட்டேன், பெஸ்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ் தமிழ்னு போட்டேன், எனது ரேங்க் ஆச்சு, விச் மீன்ஸ் ஐ ரைட் அ பிளாக். நீங்க பிளாக் இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ ஓகே. காம்படிட்டர் போய் பாத்தீங்க அப்படின்னா ஸ்னேகா ஆர்ட் ஸ்டுடியோ இதை ஓபன் பண்ணாலே ஒண்ணுமே இல்லை. என்ன கீவேர்டு போட்டோம்? பெஸ்ட் ஆரி கோர்ஸ் இன் தமிழ், அதானே? ஆமாங்க, ஆமா. இன்னொரு வாட்டி கீவேர்டை பார்த்துக்கோங்க. பெஸ்ட் ஆரி ஒர்க் கோர்ஸ் இன் தமிழ், இதை காப்பி பண்ணிட்டு ஸ்னேகா ஆர்ட் ஸ்டுடியோல போயிட்டு Ctrl+F. இது ரேங்க் பண்ண எனக்கு எவ்வளவு சார் தருவீங்க? ஆரி கிளாஸ் ஃப்ரீ சார். ஆரி கிளாஸ் ஃப்ரீயா? சரி சரி, கல்யாணம் வைஃப் படிக்க சொல்றேன் ஆச்சுன்னா. எனக்கு இருக்கிற கோர்ஸ்க்கு டைம் இல்லை சார். ஓகே. ஸோ இப்போ ஆரிங்கிற வேர்டு மட்டும் 3 வாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டுங்கிற வேர்டு அவங்க யூஸே பண்ணல. கோர்ஸ் ஃபைனு 6 வாட்டி வந்திருக்கு. தமிழ் என்னால் இந்த 24 ஹவர்ஸ்ல ரேங்க் பண்ண வைக்க முடியும். ஓகே. ஓகே. ஸோ விஷயம் என்னன்னா இவங்க வந்து ஓரளவுக்கு தான் போட்டிருக்காங்க, இவங்க எஸ்இஓ ப்ராப்பராலாம் பண்ணலங்க. ஸோ அப்போ இங்கே ஓகே. காம்படிஷன் கேப் இருக்கு. சரிங்க. இப்போ சென்னை ஃபேஷன் இன்ஸ்டியூட் எடுத்துக்கோங்க, Ctrl+F. ஆரிங்கிற வார்த்தை எத்தனை வாட்டி போட்டிருக்காங்க? 59 வாட்டி போட்டிருக்காங்க. ஆரி ஒர்க், ஓகே. ஆரி ஏங்க சார் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வரல? தெரியல, அவங்க ஒழுங்கா ஆப்டிமைஸ் பண்ணல என்னன்னு தெரியல. போட்டு வச்சிருக்காங்க. somehow it is not. கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்ல மேம். எஸ் சார். எல்லாமே ஃபர்ஸ்ட்ல வரணும்னு இல்லை மேம். எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேஜில் தான் வராங்க மேம். ஃபர்ஸ்ட் பேஜில் தான் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் பேஜ்ல 6வதா வராங்க. ஓகேங்க சார். இஸ் குட் தான். ஸ்னேகா ஆர்ட்ஸ்டுட் இங்க பாருங்க, இங்கதான் யூடியூப் வீடியோவோட முக்கியத்துவம். இப்ப புரியுதுங்களா? ஒரு யூடியூப் வீடியோ போட்டுட்டீங்கன்னா ரேங்க் ஆயிருக்கும். இங்க பாருங்க, ஏஐ சேலஞ்ச் தமிழ். பிசினஸ் growth ஏஐ சேலஞ்ச். லெட்ஸ் சே இப்போ கூகுள் விஇஓ3 யாராவது கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. கூகுள் விஇஓ3 கோர்ஸ் இன் தமிழ். ஏன்னா அதுக்கு நானே ஆப்டிமைஸ் பண்ணல, பட் யூடியூப்ல மை வீடியோஸ் வில் கம். ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் வீடியோ வருது, ஃபைன். செகண்ட் ட்ரீம் ஷோடுன்னு சொல்லி வருது. மூணாவது யார் வரா? நான் தான். டிஜிட்டல் சரவணன். ம் அப்ப நான் ஒண்ணுமே பண்ணல. 100 டேஸ் சேலஞ்சில் நான் வந்து அந்த வீடியோக்கு அந்த கீவேர்டை தான் போட்டேன். நீங்க ரீல்ஸ், யூடியூப் வீடியோஸ், ஆட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஷுட் டூங்க. இந்த மாதிரி என்னென்ன பாசிபிலிட்டிலாம் என்னங்க? சாரி சார். சார் 100 டேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். கம்ப்ளீட். அடுத்து கண்டினியூ பண்றோம் 500 டேஸ். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பெஸ்ட் எஸ்இஓ கோர்ஸ் தமிழ்ல போட்டால் என்னது டாப் இதில் வரணும். பெரிய விஷயம் உடமையெல்லாம் பீட் பண்றது, பட் ஐம் மேக்கிங் இட் டாப். ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி உங்க இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா எல்லாத்தையுமே நீங்க வந்து ரேங்க் பண்ணணும். பண்ணாலே கூகுளில் தேடும் போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி பிஸ்னஸ் வருவாங்க. சார் இப்ப நீங்க வீடியோ அப்லோட் பண்றப்ப அந்த அந்த கீவேர்டு இதுலயே நீங்க வந்து ஆமா. சேவ் பண்ணணும்னு சொன்னீங்களேங்க சார். இப்ப ம். எனக்கு டவுட்னா, இப்ப நான் ஷார்ட்ஸ் போடுறதா இருந்தா நான் போன்ல இருந்து அப்லோட் பண்றேன்னா, இப்ப நான் லேப்டாப்ல வந்து அந்த கீவேர்டு இதுல தான் சேவ் பண்ணியிருப்பேன். அத மாதிரி நான் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வாட்ஸ்அப்ல இருந்து நான் ஷார்ட்ஸ் போட்டேன்னா, இப்ப எந்த மாதிரி ஆகும் சார்? அந்த கீவேர்டு எடுத்துக்காதுங்களா? எடுத்துக்கோ மேம், டைட்டில் தானே போடுறீங்க. டைட்டில் போட்டதுக்கு அப்புறம் திருப்பி எடிட் கொடுத்தா அங்கே டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே காட்டுங்க. ஓகேங்க சார். இல்ல நீங்க ஃபைல்ல சேவ் பண்றப்ப அந்த கீவேர்டோட சேவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா 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 அத கேக்குறேங்க சார். ஆமாங்க, அப்படி பண்றது தான் பெஸ்ட். அதாங்க சார், இப்ப நம்ம லேப்டாப்ல நம்ம அப்படி ஃபைல் நேமோட சேவ் பண்ணுவோம். இப்ப நான் அதை வந்து நான் வாட்ஸ்அப் மூலமா என்னோட போனுக்கு அனுப்பி போன்ல இருந்து அப்லோட் பண்ணா அப்ப அதை எடுத்துக்காது இல்லையாங்க சார்? வாட்ஸ்அப்ல இருந்து டாக்குமெண்டா அனுப்புவேன். டாக்குமெண்டா அனுப்புனீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஓகேங்க சார். அட்டாச் பண்ணும்போதே தேங்க்ஸ். அட்டாச் டாக்குமெண்ட்னு போட்டா அந்த பேர்ல தான் வரும். ஓகேங்க சார். தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் அல்கோரிதம் பேரு பாண்டா. பாண்டா என்ன பண்ணுன்னா, இதோட வேலையே ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி உங்க வெப்சைட்ல வந்து டூப்ளிகேட் கண்டென்ட் இருக்கான்னு பார்க்கும். நம்பர் 1. பிளாகரைஸ்டு கான்டென்ட்னா மற்றவங்க வெப்சைட்ல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அஸ் அ ஹியூமன் பீயிங்ஸா இவங்க வெப்சைட் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகுது, நம்மளும் இதே கண்டென்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா நம்மளும் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகும்னு சொல்லி நினைச்சு அதை பண்ணுவோம். அப்படி பண்ணா அதை கண்டுபிடிச்சிடும். தட் இஸ் கால்ட் பிளாகரைஸ்டு கான்டென்ட். 3வது தின் கான்டென்ட். கான்டென்ட் வந்து மினிமம் 300 வேர்ட்ஸாவது இருக்கணும் ஒரு பேஜுக்கு. அது கம்மியா இருந்தால் அதுக்கு பேர் தின் கான்டென்ட். 4வது யூசர் ஜென்ரேட்டட் ஸ்பேம். உங்க பிளாக்ல நிறைய கமெண்ட் வருது அப்படின்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து கீவேர்ட் ஸ்டஃபிங். கீவேர்ட் ஸ்டஃபிங்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சம்பந்தமே இல்லாம அந்த வார்த்தைகளை மட்டும் திரும்ப திரும்ப கொடுக்குறதாங்க சார். ஆமா. லெட்ஸ் சே பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் இன் இந்தியா அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் ரேங்க் ஆகணும்னா, welcome to this blog. In this blog you will find who is the best digital marketing expert in India. Digital Saravanan is the best digital marketing expert in India because he is the best digital marketing expert in India. Since he is the best digital marketing in India, he became best digital marketing in India 8 years back. So he is the best digital marketing expert in India. படிக்கும்போது உங்களுக்கு தெரியுதா
வெறுப்பாவதா இல்லையா? எஸ் சார். எஸ் நமக்கு சார். அதுதான் இப்போ கூகுளுக்கு ஆப்வியஸ்லி ஆகும். ஸோ இதுக்கு பேரு தான் ஆர்டிஃபிஷியல் ஸ்டஃபிங், விச் மீன்ஸ் உங்க கீவேர்டை வந்து வேணும்னே நீங்க கொண்டு போய் கண்டென்ட்ல சொருவிட்டே இருந்தீங்கன்னா கூகுள் தெரிஞ்சிடும். ஸோ யுவர் கீவேர்ட் ஷுட் பி ரீடபிள், ஃப்ளோல வரணும். அந்த கீவேர்டு டார்கெட் கீவேர்டு வந்து ஃப்ளோல தான் வரணுமே தவிர அங்க பார்த்தோன்னே இது வேணும்னே வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியக்கூடாது. ஓகே, கீவேர்ட் ஸ்டஃபிங் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எஸ் சார். நீங்க ஒரு கீவேர்டை ரேங்க் ஆகணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப அதையே வச்சுட்டு இருக்க கூடாது. தட் ஷுட் பி நேச்சுரலி பிளேஸ்டு. அதுக்காக தான் இந்த எஃப்ஏக்யூஸ் வைப்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நேச்சுரலா தெரியும் பார்க்க. இதாங்க பாண்டா பண்ணோம். The panda focuses on the following things. I hope panda is clear. அடுத்த அல்காரிதம் பேர் என்ன? எனி கெஸஸ்? அனிமல்ஸ் பேராக தான் இருக்கும். அனிமல், பேர்ட். ஸோ பாண்டா அல்காரிதம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் எஸ் சார். அல்காரிதம் பேரு பென்குயின். பென்குயின் வந்து 2012 லான்ச் பண்ணாங்க. இது வந்து அந்த பேக் லிங்க்னு ஒரு விஷயம் இருக்குங்க. ரொம்ப சிம்பிள். பேக் லிங்க்னா என்னன்னா, இப்ப யூடியூப்லோட என்னோட வீடியோ காட்டுதுல, அந்த யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்ல என் வெப்சைட் லிங்க் போட்டிருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ண என் வெப்சைட்டுக்கு வருதுல்ல, அப்ப youtube.comல இருந்து digitalsaravan.comக்கு ஒரு லிங்க் வருது. தட் இஸ் கால்டு பேக் லிங்க். லெட்ஸ் சே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தமிழ். எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னு போடுறேன். போட்டுட்டு கோரான்னு சர்ச் பண்றேன். ஓ, ஐ ஹோப் யூ ஆல் நோ அபவுட் கோரா. கோராங்கிறது ஒரு பாப்புலர் Q&A பிளாட்ஃபார்ம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் போய் ஆன்சர் பண்றேன். நான் இங்கிலீஷ்ல கோர்ஸ் வச்சிருக்கேன்னா இதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். என் வெப்சைட் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ண என் வெப்சைட்க்கு வரும். தட் இஸ் கால்ட் அஸ் பேக் லிங்க். கோரா.comல இருந்து நம்ம வெப்சைட்டுக்கு லிங்க் வந்தா அதுக்கு பேர் தான் பேக் லிங்க். கோரான்னு இல்லை, எந்த வெப்சைட்ல இருந்து லிங்க் வந்தாலும் நம்ம வெப்சைட்க்கு அந்த லிங்க்குக்கு பேர் தான் பேக் லிங்க். இந்த பேக் லிங்க் வந்து குவாலிட்டியா இருக்கணுங்க. இதான் ஒரே வழி, வேற எதுவும் இல்லை. கிளியர்? மூணாவது அல்காரிதம் பேரு ஹம்மிங் பேர்டு. இந்த ஹம்மிங் பேர்டு எதை ஃபோக்கஸ் பண்ணுனா, பாண்டா பாருங்க 1 2 3 4 5 வேலை பார்த்துட்டு இருந்தது. டூப்ளிகேட் கண்டென்ட், பிளாகரைஸ்டு கான்டென்ட், கீவேர்ட் ஸ்டஃபிங், லோ குவாலிட்டி கான்டென்ட், தின் கான்டென்ட். ஸோ ஹம்மிங் பேர்டு ஃபோக்கஸஸ் ஒன்லி ஆன் கீவேர்ட் ஸ்டஃபிங் அண்ட் லோ குவாலிட்டி கான்டென்ட். இதை ரெண்டை மட்டும் ஸ்பெஷலாக பார்த்துக்கிறதுக்காக உருவாக்கின அல்காரிதம் தான் ஹம்மிங் பேர்டு. கிளியர்? பாண்டால 5 வேலை பார்த்துட்டு இருந்ததுல ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னு சொல்லி 2 வேலையை பிரிச்சு ஹம்மிங் பேர்டு கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த அல்காரிதம்ல என்ன பண்ணுன்னா, இந்த விஷயம்லாம் உங்க வெப்சைட்ல இருக்கான்னு பார்க்கும். இருந்தது அப்படின்னா கூகுள்ல போய் போட்டு கொடுத்துரும். இந்த வெப்சைட்ல வந்து டூப்ளிகேட் கண்டென்ட் இருக்கு, கொஞ்சம் என்னன்னு பார்த்து கவனிச்சு விடுங்க. அப்ப அடுத்து என்ன ஆகும்? கூகுள் வந்து உங்க வெப்சைட்டை பார்த்துட்டு ஒரு 150 ரூபா ஃபைன் கட்ட சொல்லுவாங்களா? வாட் வில் ஹேப்பன்? இந்த ரேங்க் அல்காரிதம் ஆகாது. ரேங்க் ஆகாதுங்க. ஐ ஹோப் எல்லாருக்கும் பகவதி படத்துல அந்த சீன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஊரே கூட்டிட்டு வர்றதுனால ஜென்மத்துக்கு சம்பளம் கிடையாதுன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஜென்மத்துக்கும் அந்த டொமைன் ரேங்கே ஆகாது. ஸோ அதான் கூகுள் பண்ணுவாங்க. தே வாண்ட் சார்ஜ் யூ பெனல்டி. 1000 ரூபாய் கொடு, 10,000 ரூபாய் கொடுக்கலாம். சிம்பிளி இந்த பர்டிகுலர் டொமைன் எஸ்இஓ விதிமுறையை மீறிடுச்சு. ஸோ இதை வந்து பிளாக் ஆகிடும். அப்போ கூகுளில் நீங்கள் என்ன முக்குனாலும் வராதுங்க. அதனால தான் இந்த விஷயம்லாம் பார்த்து பார்த்து பண்ணணுங்கிறது. எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே பண்ணணும்னு கிடையாது. எது பண்ணக்கூடாதோ அதை பண்ணாமல் இருந்தாலே போதும். டிஃப்ரென்ஸ் புரியுதா? கீவேர்ட் ஸ்டஃபிங் அறவே பண்ணக்கூடாது, பிளாகரைஸ்டு கான்டென்ட் வைக்கக்கூடாது, டூப்ளிகேட் கான்டென்ட் வைக்கக்கூடாது. இதுவே 3 பெரிய பிரச்சனை. இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணாமல் இருந்தாலே போதும், your வெப்சைட் will be ranking. அடுத்து பிஜின், புரா அப்டேட். இது எதை ஃபோக்கஸ் பண்ணுன்னா, புவர் ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஆன் பேஜுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஆஃப் பேஜுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா பிஜின் அப்டேட் வந்து கூகுள்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும். ஃபைன். 4th அப்டேட்டு. அடுத்து 5th அப்டேட், எல்லாருக்கும் பிடிச்ச அப்டேட். இது எல்லாமே யாராலையும் இருக்க முடியாது. சொல்லுங்க பார்ப்போம்.
சொல்லுங்க. மேபி அதுல இருந்து கூட நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். 5th அப்டேட் பேரு மொபைல் அப்டேட்டுங்க. ஸோ மொபைல் அப்டேட் எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய வெப்சைட் வந்து மொபைல் ஆப்டிமைஸ்டாக இருக்கணும். உங்க வெப்சைட் இருக்குல்ல, ஸோ மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். மொபைல் ஃப்ரெண்ட்லியே இல்லைன்னா கூகுளில் ரேங்க் ஆகாது. இதான் மொபைல் அப்டேட்டோட வேலை. இப்பெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்களே, வெப்சைட்லாம் பண்ண மொபைல் ஆப்டிமைஸ்டா பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா கூகுள் வந்து 2015 என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்க வெப்சைட் மொபைல் ஆப்டிமைஸ்டா இல்லை, மொபைல் ஸ்கிரீனுக்குள்ள உங்க கண்டென்ட் உட்காரலன்னா வேஸ்ட்டு, ரேங்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மொபைல் அப்டேட். நம்ம வேர்ட்பிரஸ்ல வெப்சைட் பண்றோமே, மொபைல் ஆப்டிமைஸ்டா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 200% கரெக்டாக தான் இருக்கும். நீங்க வேர்ட்பிரஸ்ல வெப்சைட் பண்ணாலே பாதி பிரச்சனை ஃபிக்ஸ்டு. நம்பர் 1. ஒரே ஒரு பிரச்சனை, அது ஈஸிலி ஹேக்கபிள். அந்த ஹேக் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் அந்த பிளகின்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம். சரியா? பிளகின் இருக்குதுங்கிறதுக்காக இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. பார்த்து யூஸ் பண்ணணும், பார்த்து இன்ஸ்டால் பண்ணணும். என் லேர்னிங்ல, என் எக்ஸ்பீரியன்ஸ்ல இதுதான். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர், ரைட்? அடுத்து 6வது ரேங்க் பிரெயின் அல்காரிதம். ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு கீவேர்டை சர்ச் பண்றோம். ஹவு டு மேக் ஃபில்டர் காஃபின்னு எக்ஸாம்பிள் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஹவு டு மேக் ஃபில்டர் காஃபி அப்படின்னு சர்ச் பண்றோம். சர்ச் பண்ணவொடனே இப்போ குக் வித் மனாலி ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்படியே கீழே போனீங்கன்னா ஹெப்பார்ஸ் கிச்சன் 7th பொசிஷன்ல இருக்கு. இப்போ கூகுள் என்ன பண்ணுன்னா, ஆவரேஜா இந்த வெப்சைட்க்கு வர ஃபர்ஸ்ட் 1000 விசிட்டர்ஸை கம்பேர் பண்ணும். இங்கே 1000 பேர் வராங்க, எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, இங்கே 1000 பேர் வராங்க, எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு பார்க்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்ல அந்த 1000 பேர் ஆவரேஜா 3 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்றாங்க. 7வதா ரேங்க் ஆகிற வெப்சைட்ல 1000 பேர், வேற 1000 பேர் வராங்க, பட் ஆவரேஜா 4 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப எந்த வெப்சைட் குவாலிட்டியான வெப்சைட் சொல்லுங்க பார்ப்போம். ஃபோர் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்றது. எக்ஸாக்ட்லி, அதுக்கு பேர் தான் டுவெல் டைம். DWELL, டுவெல். ஸோ டுவெல் டைம் அப்படின்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டைம் விசிட்டர் ஸ்பெண்டிங் ஆன் யுவர் வெப்சைட்டுங்க. amount of time someone spends on a particular place or engaged specific activity. உங்க வெப்சைட்க்கு வர யூசர் ஆவரேஜா 5 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணணும். ஆவரேஜா 3 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டா கூகுளுக்கு வந்து ஒரு சிக்னல். அதுக்காக தான் உங்களோட வெப்சைட்ல நான் சொல்றேன் எப்படி இருக்கணும்னு சொல்றேன். ஒரு நல்ல வெப்சைட் SEO இங்க பாருங்க, SEO 2025 போட்டோன்னே பேக்லிங்க் தான் எப்பவுமே ரேங்க் ஆகும். SEO நல்ல டீட்டெயில்டா கத்துக்கணும்னு நினைச்சா இது செம வெப்சைட். நான் இதுல தான் கத்துக்கிட்டேன். சரியா? 7 இயர்ஸ் 8 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்ச் பேஸ்டா போடுவாங்க. நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ ஒரு இமேஜ் பார்க்குறீங்க, இந்த இமேஜ் ஒரு 3 செகண்ட் கூட படிக்க மாட்டீங்களா என்ன? என்ன இருக்குனாவது பார்ப்பீங்களா? அடுத்து இங்க ஒரு இமேஜ் இருக்கு, இங்க ஒரு 5 செகண்ட் டைம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, இல்லை அப்படியே கடந்து போயிருவீங்களா? மோஸ்ட்லி பீப்புள் வில் ஸ்பெண்ட் ஒவ்வொரு இமேஜும் 2 செகண்ட் உங்களை எக்ஸ்ட்ரா நிற்க வைக்கும் வெப்சைட்ல. ஸோ இவரோட இது ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி அனலிட்டிக்ஸ் போட்டிருப்பாங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே யூடியூப் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் உங்க சைட்ல வீடியோ வைக்கலாம். போயிட்டே இருக்கா, லிஸ்ட் பெருசா போகுதா? ஸோ அப்போ ஆப்வியஸ்லி இந்த வெப்சைட்க்கு வந்தாலே ஆவரேஜா தே வில் பி ஸ்பெண்டிங் மினிமம் 5 மினிட்ஸுங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஒரு நல்ல SEO பிளாக் இப்படி தான் இருக்கணும். ஸோ இதுதான் இந்த ரேங்க் பிரெயின் அல்காரிதம். ஒரு வெப்சைட்க்கு ஒரு யூசர் வராங்கன்னா எந்த அளவுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து கூகுள் என்ன நினைக்கும்னா இது நல்ல வெப்சைட்டு அப்படின்னு நினைக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் கம்மியான பொசிஷனில் செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜில் ரேங்க் ஆனாலும்
உங்கள் வெப்சைட்க்கு வர ஆடியன்ஸ் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கூகுளே உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கும். இதான் ரேங்க் பிரைன். கிளியரா? இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா it is a part of Google Hummingbird algorithm, machine learning system that helps Google understand meaning behind search queries. அதுக்கு மேலே சொன்னால் உங்களுக்கு புரியாது, எனக்கும் புரியாது. ஸோ பெஸ்ட்டு என்னங்கிறத நான் தமிழில் தெளிவாக சொல்லிட்டேன். இதைத்தான் பெருசாக எழுதியிருக்கு. ஸோ ரேங்க் பிரெயின் என்பது as simple as that. யூஸரோட ஆக்டிவிட்டியை பொறுத்து உங்கள் வெப்சைட் குவாலிட்டியாக இல்லையான்னு கூகுள் கண்டுபிடிச்சிட்டு நிறைய நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, குவாலிட்டியாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இது டாப்பில் போயிடும். அடுத்து 7வது போசம் அப்டேட். ரொம்ப சிம்பிள். ஜூ நியர் யூன்னு போட்டால் உங்களுக்கு என்ன ஜூ காட்டும் சொல்லுங்க? எனக்கு வண்டலூர் ஜூ காட்டும். நீங்கள் 3 பேரும் கொங்கு ஜோனில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஜூ காட்டும்? அங்கே எது ஜூ இருக்கா? விஓசி. விஓசி ஜூவா பார்க்கா? பார்க்கு ஜூ ஜூ இல்ல, 2-3 அனிமல்ஸ் இருந்ததே தெரியல இப்போ. ஓகே. அனிமல் பார்க் இருக்காமே. கோஷாலா. அடையப்பா. ஓகே, நம்ம போட்டிருக்காங்க. சரிங்க, அப்போ எனக்கு ஜூ நியர் மீன் போட்டால் விச் மீன்ஸ் என் டார்கெட் லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி காட்டுது இல்லையா? அதை தான் சொல்கிறேன். நான் சென்னையில் இருக்கேன், அதனால் வண்டலூர்னு காட்டுது. சிங்கப்பூர்லேருந்து சர்ச் பண்ணால் அங்கே இருக்க ஜூ காட்டும். விச் மீன்ஸ் உங்களுடைய லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் காட்டுதுல்ல, அதான் போசம் அப்டேட்டு. அப்புறம் ஃப்ரெட்டு, இது நமக்கானது கிடையாது. இந்த அல்காரிதம் புரிஞ்சுக்கிட்டாலே வேலை முடிஞ்சுது உங்களுக்கு. ஸோ இப்போ முக்கியமான ரூல் நோட் பண்ணுங்க. SEO ஒன் மினிட். சார் ஒரே ஒரு டவுட்டுங்க, அந்த கீவேர்ட்ஸ் சொன்னீங்க இல்லைங்களா சார்? ஆமாம். சம்டைம்ஸ் நம்ம யூடியூப்ல கண்டென்ட் போடும்போது நம்ம இங்கிலீஷ்லயும் ஹெட்டிங்ஸ் கொடுப்போம், தமிழ்லயும் லோக்கல் லாங்குவேஜ்லயும் கொடுப்போம். ஸோ அது எப்படி? ஆனால் இன்புட் கொடுக்கும்போது நம்ம மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல தான் கொடுக்குறோம். ஸோ அந்த இடத்துல என்ன மாதிரி? தமிழ்லையும் நீங்கள் கொடுக்கலாம், தப்பு இல்லை. தங்கிலீஷில் கொடுக்கலாம். ஓகேங்க. இல்லைன்னா இன் தமிழ்னு கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே. யா. அப்ப வந்து தமிழ்ல ஒரு பேஜ், இங்கிலீஷ்ல ஒரு பேஜ் கொடுத்தா அது டூப்ளிகேட் ஆயிருமா? ஆமாம் சார். சரிங்க, பாருங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். பெஸ்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ் தமிழுங்கிற பிளாக நான் இங்கிலீஷ்ல தான் எழுதுனேன், ஆனால் அதுவே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிச்சுங்க. உங்களுக்கு புரியுதா எல்லாருக்கும்? சரி, இப்போ அந்த டைட்டில் காமிக்கிறது தமிழ்னு வர்றது அது ஆட்டோமேட்டிக்கா கூகுளே எடுத்துக்கிட்ட கண்டென்ட். ஆமாங்க, இங்க பாருங்க, நான் இங்கிலீஷ்ல தான் போட்டேன், இப்படிதான் நான் போட்டேன், அது டிரான்ஸ்லேட் பண்ணிக்குது அப்பப்போ. ஓ ஓகே. ஸோ அதனால இதை பத்திலாம் நீங்க பெருசா வரி பண்ணாதீங்க. ஓகே சார். யா, ஃபைன். இதாங்க மேஜர் அல்காரிதம்ஸ். ஸோ பாண்டா ஃபோக்கஸஸ் ஆன் ஃபர்ஸ்ட் விஷயம், டூப்ளிகேட் கான்டென்ட் இருக்கக்கூடாது, பிளாகியரைஸ்டு கான்டென்ட் இருக்கக்கூடாது, தின் கான்டென்ட் இருக்கக்கூடாது, கீவேர்ட் ஸ்டஃப் பண்ணக்கூடாது, பென்குயின் லிங்க் வந்து குவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லுது, ஹம்மிங் பேர்டு கீவேர்ட் ஸ்டஃபிங் பண்ணக்கூடாது, லோ குவாலிட்டி கண்டென்ட் இருக்கக்கூடாது, ஆன் பேஜ் எஸ்இஓக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல் இருக்கு, ஆஃப் பேஜ் எஸ்இஓக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல் இருக்கு, ஒரு 12 பாயிண்ட்டு, அதை ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணணும், வெப்சைட் மொபைல் ஆப்டிமைஸ்டாக இருக்கணும். இவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். சரிங்களா? உங்களால இவ்வளோ கஷ்டப்படுத்த விரும்பலை, அல்காரிதம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு நான் ஆன் பேஜ் எஸ்இஓவும் எப்படி ஒரு கான்டென்ட் எழுதி பப்ளிஷ் பண்ணணுங்கிறத டீட்டெயில்டாக சொல்லித்தரேன். ஃபைன். எஸ் சார். அல்காரிதம் கிளியரா எல்லாருக்கும்? அனடெக்ஸ் எஸ்இஓலாம் இவ்வளோ வேலையே இருக்காது. நேராக போறீங்க, உங்க கீவேர்டை கொடுக்குறீங்க, பிளாக் எடுக்கிறீங்க, போடுறீங்க, ரேங்க் ஆகுறீங்க. பட் நான் ஏன் அதை உங்ககிட்ட எடுத்தோன்னே சொல்லலைன்னா, யூ ஹேவ் டு லேர்ன் த ப்ராசஸ்.
ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். அதுக்காக தான் டேக்கிங் டைம் அண்ட் எக்ஸ்பிளைனிங் இட். ஸோ இன்னும் we have 24 days. It is long way to go. ஸோ அடுத்து என்ன பண்ணனா யூடியூப் எஸ்இஓக்கு தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். வேற என்ன நம்ம பார்க்கணும் டாபிக்ஸ்? எடிட்டிங் இருக்குங்க சார். புரியலங்க. எடிட்டிங் என்ன சொல்லிருக்காங்க? வீடியோ எடிட்டிங். ஓ, எடிட்டிங் என்ன சொல்லலையா? பண்ணிக்கலாம், ஒன்றும் தெரியும். பிரச்சனை இல்லை. தனித்தனி கிளாஸஸ் சொன்னாதான் கரெக்டாக இருக்கும். திஸ் ஒன் ரைட். மெட்டா ஃபுல்லாக சொல்லியாச்சு, VEO3 சொல்லியாச்சு, இன்ஸ்டாகிராம் சொல்லியாச்சு, வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் சொல்லியாச்சா? சூப்பர். வெப்சைட் லிங்க்டின் என்ன? பார்த்துக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒன்றும் டைம், we have lot of time. பாதி தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி கிளாஸ் இருக்குல்ல. ஆல் ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே செஷன். திருப்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் we will meet. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் தேங்க்யூ. லாட். பாய். பாய். Digital sound of a man, not just a name or a Burachi, a marketing flame. From Town London to the world stage, 10 electric dreams, he's here to engage.